இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே மனமுருகி இந்த இடத்துல எல்லாம் கைத்து வழியாக இப்போ நடந்து போய் பார்ப்போம். ஒரு மிருக வைத்திய சாலைக்கு அனுப்பிவிடும். அப்படியா? மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிப்பியாறு என்று அழைக்கப்படும் ஒரு அற்புதமான பாம்பு வழிகாட்டிய அந்தோனியார் ஆலயம் என்று அழைக்கப்படுற அந்த கோவிலுக்கு தான் இன்றைக்கி போக இருக்கிறோம். ஸோ அந்த இடம் எங்கே இருக்குங்கிறத நாங்கள் உங்களுக்கு மெப்பில் காட்டியிருக்கிறோம். மாதத்தின் முதலாவது செவ்வாய்க்கிழமை விசேட பூசைகளும் தவறாது 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இங்கு வந்து வழிபட்டவர்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, நினைத்த காரியம்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த கோயிலின் அற்புதம் என்னன்னு சொல்லி நேரடியாக போய் பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுப்போம். மன்னார்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் சிப்பியாறு பாலம். இந்த பாலம் தான் இந்த இடத்துக்கு அடையாளம். இந்த பாலத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள்லாம் அந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கும். இதுக்கு நேராக முன்னுக்கு ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச் அதுதான் இடம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நாங்கள் பைக்கை பார்க் பண்ணி போட்டு இங்கேருந்து நடந்து தான் போகணும். இப்போ நடக்க ஆரம்பிப்போம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தின் ஏறத்தாழ அரைவாசி பகுதி நீரால் மூழ்கிய நிலையத்தில் இருந்திருக்குது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அதிக பக்தர்கள் வர்ற நாள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரெல்லாம் வத்திய நிலையில் காணப்படுது. இதுவே ஒரு அற்புதமாக தான் பார்க்கப்படுது. இந்த சர்ச்சை வழிபட்ட பிறகு தான் அடுத்துக்கு போகணும் போல். முன்னுக்கு இருக்க சர்ச். இந்த சர்ச் இதில் சேர்றதுனால நாங்கள் சுற்றி போவோம். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ச் ஒன்று இருக்குது. இதில் போர்ட் போட்டிருக்குறாங்க, இவ்விடத்தில் மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டாம். மனமுருகி இந்த இடத்துல எல்லாம் வணங்கி கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல ஊதுபத்தி கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஊதுபத்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு படம் மட்டும்தான் இருக்குது இந்த இடம். அப்புறம் கடும் வெள்ளத்துக்கு மத்தியிலையும் இன்றைக்கும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் அந்த முதல்ல பார்த்த அந்த பெரிய சர்ச் அதுக்கு வந்துட்டோம். தேவதாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோனியாரே, பக்தி ஸ்வாலக சபையில் நவரத்தினமான புனித அந்தோனியாரே, பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ் கட்டும் வெள்ளம் பாஞ்சிருக்கு இந்த இடம். சேர்ச்சுக்குள்ளே இருந்த இந்த தளபாடங்கள்லாம் வெளியில் போட்டு கிடக்கு. ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்தோனியார் சிறுவம் ஒன்று இருக்குது, சொரூபம் உண்டு. சேர்ச்சியுடைய முகப்பு தான் இருக்கு. இதில் மாதா சிறுவம் கொண்டு இருக்குது சொரூபம். இடத்துல பாருங்க, தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு போட்டு போக முடியாதான். அப்போ ஷூவெல்லாம் கலட்டினாங்க.
இங்கே பாருங்கள் கோவிலில் மட்டும் இப்படியே சேராக தான் இருக்கான். ஸோ அதுக்குள்ளே தான் நடந்து போக போகிறோம். கடும் வெள்ளத்தின் போது இந்த பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவிலான பாம்புகள் இருக்க இடம் இல்லாமல் பாதைகள்லையும் வீடுகள்லையும் இருந்த சில பதிவுகளை தான் அதில் போட்டிருக்கோம். நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போர்டும் போட்டிருக்கு, குப்பை கொட்டாதீர்கள், எமது சுற்றாடலை நாம் பாதுகாப்போம். பாதையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான யாசகர்கள் இங்கே கடைசி இப்படி தான் இருக்கார். அவரு பரவாயில்ல, என்ன முடியல தேடி ஒவ்வொரு சபாய் வரதா? மாலையில் செத்து கிடக்கு. அப்படியே மணக்குதான் இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை சில வேண்டுதலுக்காக மடிப்பிச்சை கேட்குறவங்க இருக்கிறாங்க. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா 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 உந்தன் பாதம் சரணமையா. அதே ஒரு கப் போட்டு எடுத்துக்கொண்டு மிருக வைத்திய சலைக்கு பக்கத்துலையா? சரி சரி, ஓகே, நான் அதை பார்க்குறேன். ஓகே, பாருங்கள், இந்த வரும்போது சிலர் விலங்குகள் மேலே இருக்கிற அக்கறையில் பாருங்கள் மாடுகளை படுத்திருக்கு. அதை எப்படியாவது வெளிப்படுத்தி மிருக வைத்தியசாலை கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு செய்ய சொல்லிட்டு போகிறாங்க. சரி, அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே. அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, அற்புதரே புனிதரே அந்தோனியாரே. இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே. நல்லா இருக்கு. ஓகே, நாங்கள் அந்த கண்டத்தை தாண்டி வந்துட்டோம். புது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 1001 படத்தில் 7 கண்டத்தை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு கட்டமும். அப்பா, திரும்பி வராக்களை பார்க்கலாம். கை நீட்ட மாட்டாருன்னு நினைக்கிறேன். முன்னுக்கு ஒரு ஐயா வர பாருங்க, ஐயப்பன் மாலை போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த உடையில தான் வந்து கொண்டிருக்கார்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று பெய்த கடும் மழையில் சிக்கிக்கொண்ட ஒரு மாடை காப்பாற்றும் பணியில் இந்த இடத்துல இளைஞர்கள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உண்மையிலே இது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். வெள்ளத்தில் மாட்டி இந்த சேற்றுக்குள்ளேயே புதைந்து கிடந்த இந்த மாடை தான் இன்றைக்கு காப்பாற்றுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க இளைஞர்கள். தண்ணி கொடுக்கலாம். தண்ணி நீ நரக வழியில இருக்கும்போது கூட இந்த உலகத்துல வேற யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறல்ல, நீ தைரியமா போ. அந்த கடவுள் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்து. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாடு இடத்துல ஒரு 2-3 நாட்கள் அந்த இடத்துல இருந்திருக்கும் போல் ஒழுங்க முடியாமல் வெள்ளத்தில் நல்லாவே பாதிக்கப்பட்ட நிலையில் இயலாமல் இருக்குது. ஸோ கோவிலுக்கு போகிற இளைஞர்கள்லாம் சேர்ந்து அதை இயன்ற மட்டும் சரி செய்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே கவலையாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மாடுகள் செத்தும் கிடக்குதான். கோயில் போயிட்டு வந்துட்டீங்களே? கோயில் மட்டும் இப்படியா இருக்குது, இப்படியா இருக்குது. நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அடக்கடவுளே செவ்வாயும் பாரதோ எப்படி எப்படி இருக்கு? ஒவ்வொரு செவ்வாயும் வரும்போது முதல் வரும்போது கொஞ்சம் கடினமாக இருந்தது, இந்த வரைக்கும் நல்ல சந்தோஷமாக இருந்தது. 3வது தண்ணிக்கு வெளியே அது என்னவா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வந்தே ஆகணும். 9 செவ்வாய் தொடர்ந்து வந்தப்ப, ஆனால் நாங்கள் தொடர்ந்து நெடுக செவ்வாய் வரதா யோசிச்சிருக்கிறோம். 9 செவ்வாய் பிரேக் ஆக வரணும் அது அற்புதத்தை பார்க்க சொன்னோமா. நாங்கள் நினைச்சது இங்கெல்லாம் வெள்ளம் பாயும் யானை இருக்கும், இப்போ வெறியில் அதுவும் வாசலுக்கு வந்துட்டு போனால் வந்தது. இங்கே வந்து சொக்கே போச்சு, காலையை நோவுது புழுதி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஓகே, போயிட்டு வரேன். நன்றி டீச்சர், நன்றி நன்றி. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீச்சர் எங்களோட கழிச்சிட்டு போகிறா. அவங்களுடைய அனுபவங்களை பயந்துட்டு போகிறாங்க. சரி, போயிட்டு வரேன் டீச்சர். ஓகே. அப்படியே எங்கள் ரோயலா அதான் கண்டுபிடிச்சிட்டிங்களே. ஏன் களவடுக்காயை போயிட்டு வரீங்க? இல்லை, களவடுக்காயை போயிட்டு வராங்க முகத்தை மறைக்க. கோவிலுக்கு தானே போயிட்டு வரேங்க. எங்கே இது எங்கே கோவிலை மட்டும் இப்படியே தான் இருக்கா தங்கச்சி? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர் யூடியூபர் ஒருத்தர் இருந்து காய்ச்சிட்டு போகிறார். தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருக்குது, எப்படி போக போகிறோன்னு தெரியல. இப்போ இந்த கண்டத்தை எப்படி தாண்ட போகிறோன்னு தெரியல. பாருங்கள் எப்படி சோறு நடந்து போகிறாங்க. ஓகே,
பாம்பொலி கட்டி அந்தோனியர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாளைக்கு முதல்ல நடந்த பாரிய வெள்ளப்பெருக்கு மூலமாக இந்த இடம் எல்லாமே சேராக தான் இருக்குது. ஆனால் மக்கள் வரமாட்டாங்கன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த இன்றைக்கு அதிக அளவிலான மக்கள் போயிட்டு வரதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சேராக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இருக்கண்டு. ஆனால் இது எதையுமே பார்க்காம எல்லாரும் இந்த ஆலயத்தினுடைய நம்பிக்கைக்கு வந்து கொண்டு பார்க்கலாம். அதில் நடக்கிறது இதில் நடக்கிறது சுகமாக இருக்குண்ணே. இதுக்கு மாடு செத்து கிடக்காங்க. அடுத்த மாடு செத்து கிடக்கு. எப்படி இருக்கு? ஓகே, இப்போ அதிகமாக வெயில் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அந்த சேரெல்லாம் காஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கும் சுகமாக இருக்கும் இப்போ நடக்கிறதுக்கு. பாருங்கள் இந்த சேரத்துக்குள்ள நடந்து பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு. இளைஞர் யுவதிகள்லாம் ரொம்ப ஆர்வமாக அந்த கோயிலுக்கு வரதை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கே வரோம். போயிட்டு வந்துட்டீங்களா? நல்லா வேண்டுறீங்களோ? ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு வராங்க அம்மாக்கள்லாம். தண்ணி போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு முறையும் இப்படி இருக்காங்க இந்த காலை. இப்போ வெள்ளம் போட்டதால தான் இப்படி இருக்குது. ஆகவே நீங்கள் யாரும் பார்த்து யோசிக்க தேவையில்லை. இந்த கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம். நாங்களும் தான் முதலாவது தெரிய வந்திருக்கோம். பாருங்க, சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டி கொண்டு வரேன். பார்த்துக்கோங்க, அடிக்கிட்டேன். வெளியில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளம் போட்டிருக்குது. வந்து இந்த இடத்துல இந்த கஞ்சல் குப்பை பிளாஸ்டிக் எல்லாம் இடத்துல கிடக்கிறத பார்க்குறதா இருக்கும். ஓகே, பார்த்துட்டு எடுக்கிறீங்களா? எனக்கு இந்த இடத்துலையும் ஒரு சிலுவை ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ தொடர்ந்து நாங்கள் கடைசி கட்டம் நினைக்கிறேன். முதல்ல நாங்கள் போவோம். என்னென்னா பாருங்கள், இதில் கயிறுகள்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. என்னத்துக்காகன்னு கேட்டால் அந்தளவுக்கு க்ரௌட் வரும். அப்போ இது வழியால் லைனில் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் அந்த கயிற்று வழியாலே இப்போ நடந்து போய் பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டோம். வந்துட்டோம் இடத்துக்கு. தேவதாய்க்கு விசேஷ பிரியமான
புனித அந்தோணியாரே. இதை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ மக்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. யாராச்சும் வர முடியாதவர்கள் இந்த காணொளி மூலமாக மீண்டும் வழங்கிக் கொள்ளலாம். பக்தி ஸ்வானக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான பக்கத்தில் ஒரு உண்டியலும் இருக்குது. நிறைய காசுகள்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு போகிறாங்க. பேப்பரில் எழுதி கட்டிட்டு போகிறாங்க. அடுத்தது இதில் ஒரு புத்தகம் வச்சுருக்குறாங்க. அன்னை வேளாங்கண்ணி மாதாவின் அற்புதம். இதுக்குள்ளே சில விடயங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்று எடுத்துக்கொள்வோம். நான் பிறகு என்ன விஷயம் வந்து ரைட் பண்ணிவிட்றேன். ஓகே மக்கள், இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா, நான் இது பெரிய ஒரு ஆலயமாக இருக்க வேண்டிய இந்த இடத்துக்கு வந்தால் இது ஒரு சின்ன ஒரு கொட்டியில் தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் இவ்வளோ மக்கள் தேடி வராங்கன்னா நிச்சயமாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் என்று தான் நினைக்கிறேன். ஓகே, இனி இங்கேருந்து அங்கேருந்து வரவர்கள் இந்த இடத்துல என்னத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் நேர்த்திக்காக தான். ஸோ அப்போ இந்த நேர்த்தி எந்த இடத்துல நிறைவேற்றப்படுது, என்ன செய்கிறாங்கங்கிற விஷயங்களை பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தான் அந்த மரம். இந்த குறிப்பிட்ட ஒரு மரத்தில் பாருங்கள் இவ்வளோ அந்த நேர்த்திக்கான இதுகள் எழுதி கட்டிட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் இந்த சிறப்பே. அந்த தொட்டில் வாங்கி கட்டிட்டு போயிருக்கிறாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காசு கட்டிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்து தங்களுடைய வேண்டுதல்களை எழுதி பெரிய மாலை போல் எழுதி கட்டிட்டு போயிருக்கிறாங்க. இதுகளை வீட்டை எழுதிட்டு வரதுன்னு நினைக்கிறேன். எழுதி மாலை மாதிரி செய்து இதில் கட்டிட்டு போகிறது. இந்த மரத்தை சுற்றி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் இப்படி கட்டியிருக்குது. எழுதி அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த ஆலயத்துக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க என்று சொல்லலாம். நாங்களும் வந்தோம். ஆனால் இன்றைக்கு நிலவரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட்டுமையாக வெள்ளம் பாஞ்சிருக்கிறதால தண்ணி சேர்மாக தான் இருக்குது. மற்றது இதுக்குள்ளே பாருங்கள் இப்படி தொடர்ந்து 9 வாரங்கள் வரணும் என்று ஒரு விதிமுறையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இந்த இடம் வந்து இந்த இதுகளை பார்க்கும்போதே இந்த இடம் எவ்வளோ ஒரு புதுமையான இடம், எவ்வளோ ஒரு மகிமையான இடம் அப்படிங்கிறத நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேண்டுதலுக்காக இங்கே வர்றவங்க பார்த்தீங்கன்னு சொன்னாலுங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல சில பால்கள் வச்சுட்டு போகிறாங்க. மற்றது திருநீரும் வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் ஒரு இந்து ஆலயமும் இருந்திருக்கா அப்படிங்கிறது பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னா, பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் கோயில் தானே என்ன ஐயா? இதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாணயங்கள் பாருங்கள் இந்த இடத்துல கிடக்கு. நேர்த்திக்காக கொண்டு வந்த பொருட்கள், நாணயங்கள் எல்லாம் இந்த இடத்துல சிதறப்பட்டு கிடக்கு. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஆலயம். இங்கே பாருங்கள், வீடு மதையெல்லாம் வெட்டி போட்டிருக்குறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்தில் சிக்கி ஒரு மாடும் இறந்து போய் கிடக்கு.
சில இதுகளை பார்க்க முடியல இந்த இடம். இன்றைக்கி கொஞ்சம் கவலைக்குரிய இடமா இருக்குது இந்த இடம். பார்த்தோம்னு சொன்னால் முன்னுக்கு பெரிய பெரிய பெரல்களில் ஊதுபத்தி கொளுத்தி வச்சுருக்கிறத பார்க்குறதா இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படி இருக்காங்க. இந்த இடத்துல ஊதுபத்தி கொளுத்திருக்கிறாங்க இந்த ஃபுல்லாக. அதில் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி இந்த இடத்துல தான் கொளுத்துகிற இடம். பாருங்கள் பெரிய அப்படியே உருகி உருகி எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி இது இப்படியே இந்த வலிஞ்சு வந்த இடம் தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. கோவில் அயல் பக்கம் இந்த பட்டை காட்டு போதும் காலையில் இதை குட்டிட்டு வந்துன்னு சொன்னால் இங்காலேயும் இந்த நேர்த்திக்காக கொண்டு வந்த பொருட்கள்லாம் அப்படி இப்படி கிடக்கு. இந்த இடத்துல துருநீர் வச்சு வணங்குறதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு புத்து இருந்ததாகவும் நிறைய பேர் இந்த இடத்துல பால் வச்சுட்டு போகிறதால இது அப்படியே இந்து சமயாக்களும் இந்த இடத்துல வணங்கிட்டு போகிறதாக சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய மான் தான் செத்து கிடக்குது இந்த இடத்துல. மான் இறந்த நிலையில் காணப்படுது. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத இங்கே மாலை விற்கிற கடை. இப்போ நாங்களும் ஒரு மாலை வாங்க போகிறோம். ரெட் கலர் எண்ணிக்கை எப்படி இருக்குது? இது அந்த எண்ணிக்கை இது இருக்குது அப்படியே. இது எத்தனை உள்ளது? அப்படியே அஞ்சு சரிங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஜெப மாலை ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஓகே மக்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்துக்கு வந்திருந்தோம். கட்டும் வெள்ளத்துக்கு மத்தியிலையும் இன்றைக்கும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்துட்டு தான் போயிருக்கிறாங்க. அற்புதம் நிறைந்த இந்த இடம் உண்மையிலே எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை வந்து பார்க்கலாம். நிச்சயமாக இந்த காணொலி எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.